अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூதவுராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிஜரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா. ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. தர்மங்களுக்குள்ளே உயர்ந்த தர்மம் எது என்ற கேள்விக்கு விடையாக பகவானுடைய திருநாம சங்கீர்த்தனத்தை சொல்லுவதே உயர்ந்த தர்மம் என்று பதிலளித்த பீஷ்மாச்சாரியர் அதற்காக திருநாமங்களையும் சொல்லுகிறார். ரிஷிகளாலே தொகுக்கப்பட்டவை பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களுக்குள்ளே ஒரு 1000 திருநாமங்கள். அதுதான் இந்த ஸ்தோத்திரமாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு திருநாமமும் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை பெருமைகளை நமக்கு நன்றாக எடுத்துரைக்கின்றபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அழகான விளக்கங்களை ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அதிலே முதலிலே இன்றைய தினம் 973வது திருநாமம் யஜ்வா என்கிற திருநாமத்தை பார்க்கிறோம். யஜ்வா என்றால் யாகம், அதாவது யாகத்தை செய்பவர் என்பதுதான் பொருள். யஜ்வா அதுதான் சொல்லுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். நேரே அந்த அர்த்தத்தையே காட்டுகிறார். யஜமானாத்மனா திஷ்டன்னு யஜ்வா, யாகம் செய்யும் எஜமானராயும் இவர்தான் இருக்கிறார். அதாவது யாகத்தை செய்பவன் ஒருவனாக இருந்தாலும் அவனையும் தாங்கி நிற்பவர் பகவான் தானே. ஆகையினாலே யாகம் செய்யும் எஜமானராய் இவரே இருக்கிறார் என்ற அர்த்தத்தை ஆதிசங்கரர் காட்டினார். யஜ்வா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது அசக்தானாம் ஸ்வயமேவ யஜமானஹா யஜ்வா என்றார். அதாவது சக்தி, யாகத்தை செய்வதற்கு சக்தி அற்றவர்களும் இருப்பார்கள் அல்லவா, அவர்களுக்கு தாமே எஜமான ரூபியாயிருந்து அவர்களுக்காக தாமே யாகம் செய்பவர் என்பதாக. நாம் ஒன்றும் செய்ய வேண்டாம், நமக்காக பகவானே எல்லாம் செய்கிறான் என்கிறது போல அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் பராசர பட்டர். அசக்தானாம், இளையவர்களுக்கு அருளுடையாய் என்று ஆழ்வார் அருளி செய்கிறார். அதை அப்படியே அடியொற்றிவர் போல இங்கே பராசர பட்டர் அசக்தானாம் ஸ்வயமேவ யஜமானஹா, தாமே எஜமானராயிருந்து அந்த காரியத்தை செய்கிறார் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். அடுத்தது சத்யசந்த தீர்த்தர் இந்த திருநாமத்திற்கு அர்த்தம் சொல்லுகிற பொழுது யஷ்ட்ருத்வாத் யஜ்வா. யஷ்ட்ருத்வாத் என்னால் யாகத்தை செய்பவராக இருக்கிறபடியினாலே இவருக்கு யஜ்வா என்று பெயர் என்று, இவரே யாகம் செய்பவர் என்ற அர்த்தத்தை காட்டினார். அதற்கு அடுத்தபடியாக 974வது திருநாமம் யஜ்ஞாங்கஹ என்பது. யஜ்ஞாங்கஹன யஜ்ஞத்துக்கு அங்கமாயும் இருப்பவர் என்றும் பொருள் சொல்லலாம். ஆனால் அதை எப்படி சொல்லுகிறார் என்னால் ஆதிசங்கர பகவத்பாதர் மிகவும் அற்புதமாக காட்டுகிறார். யஜ்ஞாக அங்கானி அஸ்யேதி, யஜ்ஞங்களை தனக்கு அங்கமாக உடையவர். அதாவது பகவானை ஆராதிப்பது என்கிற முறை வந்தால் அதிலே இந்த யஜ்ஞங்கள் செய்வது என்பதும் ஒரு முறையாம். எப்படி எம்பெருமானை ஆராதிப்பது என்னால் யஜ்ஞங்களாலே ஆராதிக்கலாம் என்று சொல்லிவிட்டு அழகாக ஆதிசங்கர பகவத்பாதரே என்ன காட்டுகிறார் என்னால் யஜ்ஞாக அங்கானி யஸ்ய, எவரொருவருக்கு யாகங்களே அங்கமாக இருக்கிறதோ அவர்தான் என்று சொன்னவர் வராகமூர்த்திஹி என்று அந்த அர்த்தத்தையும் காட்டினார். அதாவது வராகமூர்த்தி என்றால் அவர்தான் யஜ்ஞங்களையெல்லாம் அவர் தனக்கு ஆராதனமாக உடையவர் என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால்தான் வராக மூர்த்தியை பற்றி சொல்லுகிற பொழுது
யஜ்ஞவராகா என்றெல்லாம் சப்தங்கள் சொல்லுவார்கள். வெறும் வராகன் அல்ல, யஜ்ஞவராகன் என்றே சொல்லுவார்கள். அந்த யஜ்ஞவராகன் என்னால் என்ன என்னால் அந்த யாகங்களை தனக்கு அங்கமாக உடைய மூர்த்தி என்னால் அது வராக பெருமாள் தான் என்ற அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் மிக அற்புதமாக காட்டினார். அதற்கு மேலே யஜ்ஞாங்கக என்கிற இந்த திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது என்ன காட்டினார்? சமர்த்த அனுஷ்டிதமபி யஜ்ஞாந்தரம் அஸ்ய சேஷபூதம் இதி யஜ்ஞாங்கா. சக்தி உள்ளவர்களெல்லாம் எவ்வளவு யஜ்ஞங்களை செய்தாலும் கூட அந்த யஜ்ஞங்கள் அனைத்தும் தமக்கு அங்கமாக கீழ்ப்பட்டிருக்கும்படி செய்பவர் என்று சொன்னார். சக்தி உள்ள அவர்கள் செய்த யாகங்கள் இருக்கிறதே, அது தம்முடைய யாகத்திற்கு அங்கமாக அப்படி செய்பவர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். எல்லா யஜ்ஞங்களையும் தனக்கு அங்கமாக உடையவர் என்று அப்படியே அர்த்தம் கொள்ளலாம். யஜ்ஞாங்கா என்பதற்கு சத்யதத்த தீர்த்தர் அர்த்தம் காட்டுகிற பொழுது யஜ்ஞோத்தேஷ்யத்வாத் யஜ்ஞாங்கா என்று அர்த்தம் காட்டினார். அதாவது யஜ்ஞத்தாலே உத்தேசிக்கப்படுபவர். உத்தேசிக்கப்படுவது என்னால் என்ன? விரும்பப்படுவது, பயனாக விரும்புவது. ஒருத்தன் யஜ்ஞத்தை செய்கிறான் என்னால் எதற்காக யஜ்ஞத்தை செய்கிறான் என்னால் முடிவிலே பகவானை அடைய வேண்டும் என்று அதற்காகத்தான் அவன் யஜ்ஞங்களையே செய்கிறான் என்று அப்படி கொண்டால் அப்பொழுது யஜ்ஞங்களுடைய பலமாக இருப்பவர் யார் என்றால் பரமாத்மாவான பகவான் தானே. அதனால் இவருக்கு யஜ்ஞாங்கா என்பது திருநாமம் என்று அப்படி அர்த்தம் காட்டினார். அடுத்தபடியாக 975வது திருநாமம் யஜ்ஞவாகனஹா என்பது. யஜ்ஞவாகனஹா என்னால் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். பலஹேத்து பூதானு யஜ்ஞானு வாகயதி இது யஜ்ஞவாகனஹா. அதாவது நாம் விரும்புகின்ற பலன்களை எல்லாம் அந்த யஜ்ஞங்கள் கொடுக்கின்றன. அப்படிப்பட்ட யஜ்ஞங்களை வாகயத்தி என்னால்னா சுமப்பவரே இவர்தான். அதாவது என்ன? யஜ்ஞங்களை நடத்துபவர். இந்தந்த யஜ்ஞங்களுக்கு இன்னென்ன பலன் கொடுக்கட்டும் என்று நிர்ணயம் செய்து வைத்து அந்தந்த யஜ்ஞங்களை அவ்வப்படி நடத்தி வைப்பவர் யார் என்றால் அந்த பகவான் தான் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். யஜ்ஞவாகனா என்பதற்கு ஆதிசங்கர பகவத்பாதர். இந்த யஜ்ஞவாகனா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது தேஷாம் சக்தி ஸ்ரத்தா அதிகார தானேன யஜ்ஞம் வாகயதி இது யஜ்ஞவாகனா. இந்த யஜ்ஞங்களை நடத்துபவர் என்றுதான் அவர் ஆதிசங்கர பகவத்பாதர் சொன்னார். எப்படி நடத்துகிறார் என்பதை பராசர பட்டர் விவரித்து காட்டுகிறார் என்றே நாம் கொள்ளலாம். என்ன காட்டுகிறார்னால், யார் யாரெல்லாம் யஜ்ஞம் செய்கிறார்களோ அந்த யஜ்ஞம் செய்பவர்களுக்கு யஜ்ஞம் செய்வதற்கு வேண்டிய சக்தி, அதற்கு பிறகு அந்த யஜ்ஞத்தை செய்வதற்கு வேண்டிய அந்த ஈடுபாடு ஸ்ரத்தை, அதற்கு மேலே யஜ்ஞம் செய்வதற்கு உண்டான தகுதி, இது எல்லாவற்றையும் கொடுப்பவன் யார் என்றால் பரமாத்மாவான பகவான் தான். பரமாத்மா பகவான் கொடுத்த அந்த சக்தியாலே, அவன் கொடுத்த அந்த ஸ்ரத்தையாலே, அவன் கொடுத்த அந்த அதிகாரத்தாலே தான் நாம் யஜ்ஞங்களையே செய்ய முடிகிறது. எனவே இப்படியெல்லாம் செய்து அந்த யஜ்ஞத்தை நமக்கு நடத்தி கொடுப்பவர், யஜ்ஞத்தை செய்பவர்களுக்கு வேண்டிய சக்தியை, யஜ்ஞத்தை செய்ய வேண்டிய ஈடுபாட்டை, அதே போல அதிகாரத்தை கொடுத்து அந்த யஜ்ஞத்தை நடத்துபவர். அதனால் இவருக்கு யஜ்ஞவாகனஹா என்று திருநாமம் என்பதாக பராசர பட்டர் அப்படி அர்த்தம் காட்டினார். இதே திருநாமத்திற்கு சத்யதந்த தீர்த்தர் ஆதிசங்கரர் காட்டின அதே அர்த்தத்தை தான் காட்டுகிறார். என்ன காட்டுகிறார் என்னால் யஜ்ஞம் வஹந்தி, யஜ்ஞத்தை நடத்துபவர் யஜ்ஞவாகா. அதாவது யஜ்ஞம் வஹந்தீதி யஜ்ஞவாகா அப்படின்னா என்ன அர்த்தம்? யஜ்ஞத்தை செய்பவர்கள் யாரோ, நடத்துபவர்கள் யாரோ அவர்களுக்கெல்லாம் யஜ்ஞவாகர்கள் என்று பெயர். தான் நயதீதி யஜ்ஞவாகனா, அந்த யாகம் செய்பவர்களையும் வழிநடத்துபவர். ஆகையினாலே இவருக்கு யஜ்ஞவாகனஹா என்று இவருக்கு பெயர் என்று இந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்தபடியாக 976வது திருநாமம் யஜ்ஞபிருத் என்பது. யஜ்ஞபிருத் என்னால் என்ன என்னால் யஜ்ஞம் பிபர்த்தி பாத்தீதி வா யஜ்ஞபிருத்து. ஆதிசங்கர பகவத்பாதர் அர்த்தம் காட்டுகிறார். யஜ்ஞம் பிபர்த்தி, யஜ்ஞங்களை தாங்குபவர் என்று ஒரு பொருள் சொல்லலாம். அல்லது பிருத் என்பதற்கு
அவர் பாத்தி என்றும் அர்த்தம் காட்டுகிறார். பாத்தி என்னால் காப்பவர் என்பது பொருள், காப்பாற்றுபவர். அப்போ யஜ்ஞங்களை தாங்குபவர் அல்லது யஜ்ஞங்களை காப்பாற்றுபவர் என்று இரண்டு பொருள் கொள்ளலாம் என்று யஜ்ஞபிருத் என்கிற திருநாமத்திற்கு அவர் அர்த்தம் சொன்னார். ஆனால் யஜ்ஞபிருத் என்பதற்கு பராசர பட்டர் மிக அற்புதமான ஒரு அர்த்தத்தை காட்டுகிறார். என்னன்னா, விகலமபி யஜ்ஞம் ஸ்வஸ்மரண பூர்ணாகுதிபியாம் புஷ்ணாதீதி யஜ்ஞபிருத்து என்று மிக உயர்ந்த அர்த்தம் இது. அதாவது யஜ்ஞத்தை செய்ய வேண்டும் என்று மிகவும் ஆர்வத்தோடு ஒருவன் இறங்குகிறான். ஆனாலும் அவனுக்கு வேண்டிய சக்தியையும் பகவான் கொடுக்கிறான், ஈடுபாட்டையும் கொடுக்கிறான், பகவான் அதிகாரத்தையும் கொடுக்கிறான். எல்லாம் இருந்தாலும் கூட இந்த உலகத்திலே இந்த பாஞ்சபௌதிகமான சரீரத்தை கொண்டு இப்படி யஜ்ஞங்கள் செய்யும் பொழுது ஏதாவது சில குறைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. என்னதான் பகவானே கொடுத்த சக்தியாக இருந்தாலும், என்னதான் பகவானே கொடுத்த ஈடுபாடாக இருந்தாலும், நாம் செய்கின்ற பொழுது சில குறைகள் ஏற்படுவோம். அதை நாம் தவிர்க்க முடியாது. ஆனால் குறைகள் ஏற்பட்டால் அது பாழாய் போய்விடாதா என்றால் அந்த இடத்திலே தான் பகவான் என்ன செய்கிறானாம், யஜ்ஞம் குறைவுபட்டாலும், யஜ்ஞம் விகலமபி குறைவுபட்டாலும் கூட என்ன பண்ணுகிறான், ஸ்வஸ்மரண பூர்ணாகுதிப்யாம் பகவானை நெஞ்சினாலே நினைப்பதனாலே. அடுத்தபடியாக பூர்ணாகுதி என்று சொல்லுவார்கள். அதாவது யஜ்ஞமெல்லாம் முடிகிற சமயத்திலே கடைசியாக சில மந்திரங்களை சொல்லி அத்தனை திரவியங்களையும் யஜ்ஞத்திலே சேர்ப்பது. இதற்குத்தான் பூர்ணாகுதி என்று பெயர். கோவில்களிலே கூட யஜ்ஞங்களை செய்கிற பொழுது முடிவிலே இதை செய்கிறார்கள். யஜ்ஞத்தை நாம் செய்கிற பொழுது ஏதாவது குறை ஏற்பட்டாலும் கூட பகவானை நினைத்து கொண்டு அந்த பூர்ணாகுதியை செய்தோமானால் என்ன ஆகிறது, அந்த யஜ்ஞம் முழுமையடைந்து விடுகிறதாம். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்திலே. அதைத்தான் இங்கே சொல்லுகிறார், விகலமபி யஜ்ஞம். ஒருவேளை யஜ்ஞத்திலே ஏதாவது குறை ஏற்பட்டாலும் கூட ஸ்வஸ்மரணம் பகவானை நினைப்பதனாலே, அதற்கு பிறகு பூர்ணாகுதிப்யாம் அந்த பூர்ணாகுதி என்று சொல்லப்படுகின்ற நிறைவாக செய்யப்படுகிற யஜ்ஞத்தை முடிக்கின்ற பொழுது நிறைவாக செய்யப்படக்கூடிய ஒரு சடங்கு அது. எல்லா திரவியங்களையும் வைத்து கடைசியாக அக்னியிலே சேர்ப்பதற்குத்தான் பூர்ணாகுதி என்று பெயர். இந்த பூர்ணாகுதிகள் இந்த இரண்டாலும், அதாவது பகவானை நினைத்தல், இந்த பூர்ணாகுதியை செய்தல், இந்த இரண்டாலும் புஷ்ணாதி. புஷ்ணாதி என்னால்னா அந்த யஜ்ஞத்தை நன்றாக முழுமையடைந்ததாக நிறைவு அடைந்ததாக அப்படி செய்கிறவர். அதனால் அவருக்கு யஜ்ஞபிருத் என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். இந்த அர்த்தத்தை ஆதிசங்கர பகவத்பாதர் நேரடியாக காட்டவில்லையானாலும் அவரும் அதே தான் சொன்னார். யஜ்ஞம் பிபர்த்தி யஜ்ஞத்தை தாங்குபவர் அல்லது யஜ்ஞம் பாத்தி யஜ்ஞத்தை காப்பவர் என்று சொன்னார். அவர் எப்படி காக்கிறார் என்று சொன்னால், இப்படித்தான் பகவானை தியானிப்பதனாலே பூர்ணாகுதியை செய்வதனாலே அந்த யஜ்ஞத்திற்கு ஒரு குறைவு ஏற்பட்டாலும் கூட அந்த குறைவை பொருட்படுத்தாமல் அந்த யஜ்ஞத்தை காத்து கொடுப்பவர் என்கிற அந்த அர்த்தத்தை சொன்னார். இப்போ யஜ்ஞபிருத் என்கிறதுக்கு சத்யதந்த தீர்த்தர் மிகவும் சுருக்கமாக ஆதிசங்கர பகவத்பாதர் முதலிலே காட்டின அர்த்தம் அதையே அப்படியே கருத்தில் கொண்டவர் போல என்ன காட்டுகிறார் என்றால், யஜ்ஞம் பிபர்த்தீதி யஜ்ஞபிருத்து, யஜ்ஞத்தை தாங்குபவராகினாலே இவருக்கு யஜ்ஞபிருத் என்பது பெயர். யஜ்ஞத்தை இவர்தான் தாங்குகிறார். தாங்குகிறார் என்னால் என்ன அர்த்தம், ஒருத்தன் யஜ்ஞத்தை செய்கிறான் என்றால் அந்த செய்வதற்கு வேண்டிய அத்தனை சக்தி முதலானவனையும் கொடுத்து அந்த யஜ்ஞம் செய்பவனை தாங்குகிறார். அதற்கு மேலே அந்த யஜ்ஞத்திற்கு குறைவு ஏற்படாமல் அந்த யஜ்ஞத்தையும் தாங்குகிறார். முடிவிலே அந்த யஜ்ஞத்திற்கு உண்டான பலத்தையும் கொடுத்து அதையும் தாங்குகிறார் என்று எல்லா வழியாலும் பார்த்தாலும் கூட யஜ்ஞபிருத் என்பதற்கு யஜ்ஞத்தை இப்படி தாங்கி குறைவுபடாமல் இவர்தான் நடத்துகிறார். ஆகையினாலே இவருக்கு யஜ்ஞபிருத் என்று இப்படி திருநாமம். கீழே கூட நாம் பார்த்தோம், எல்லா திருநாமங்களும் இந்த யஜ்ஞங்களை பற்றியே வந்து கொண்டிருக்கிறது நமக்கு. அதாவது 971வது திருநாமம் யஜ்ஞா யஜ்ஞபதி, அங்கிருந்து ஆரம்பித்து யஜ்ஞா யஜ்ஞபதி யஜ்வா யஜ்ஞாங்கா யஜ்ஞவாகனா யஜ்ஞபிருத் என்று இதுவரைக்கும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்னும் கூட அடுத்த 2-3 திருநாமங்களும் கூட அந்த யஜ்ஞங்களை பற்றியே சொல்லுவதாக அமைந்திருக்கிறது. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமாதிர் முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।